திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம பூராட நட்சத்திரத்துல பிறந்தவாளுடைய வெற்றியை பத்தி பார்க்க போறோம். பூர்வாஷாடா அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு. பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவா அடிப்படையா யார பிரார்த்தனை பண்ணணும், இவளுடைய நட்சத்திர தேவதை யாரு, அந்த நட்சத்திர தேவதைய யாருன்னு தெரிஞ்சுட்டு அவளுக்கு என்ன மாதிரி பூஜை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த கன்வென்ஷனல் ப்ரோவர்ப்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஆண் மூலம் அரசாலம், நிர்மூலம், பெண் மூலம் நிர்மூலம், கேட்ட ஜேஷ்டனுக்கு ஆகாது, அந்த மாதிரி பூராடத்துக்கும் பூராடம் நூலாடாதும்பா, பூராடங்கழுத்துல நூலாடாதும்பா. இதுல முக்கியமான விஷயம் கவனிச்சல்னா இன்னொரு விஷயம் தெரியும். பெண்களுக்கு தான் அதிகமான தீய பலன்களை சொல்றாங்க. அது பெரிய தப்பு. அது ஆண் மூலம் அரசாலமா, பெண் மூலம் நிர்மூலமா. கேட்ட கோட்டை ஆளுமா ஆணா பிறந்தா, பெண்ணு இருந்தா கேட்டை ஜேஷ்டனுக்கு ஆகாதான். இந்த மாதிரி ஒரு தவறான கன்வென்ஷன்ஸ் நம்ம பழகிட்டோம். அந்த மரபெல்லாம் நம்ம மறந்துடுவோம். 27 நட்சத்திரமுமே தெய்வீக நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரத்துக்குமே தேவதைகள் உண்டுனாலே அப்ப 27 நட்சத்திரத்துல ஏது ஒரு நல்ல நட்சத்திரம், ஒரு பொல்லாத நட்சத்திரம்னு? சரி, இந்த பூராட நட்சத்திரத்தை பத்தி, இந்த பூர்வாஷாடா நட்சத்திரத்தை பத்தி வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். யா திவ்யா பப்பயசா சம்பபூவோ யா அந்தரிக்ஷ உத பார்த்திவீர்யாஹ. பூர்வாஷாடாங்கிற பூராட நட்சத்திரக்காராளுக்கு தேவதை ஆபஹா. ஆபஹானா வருணன் அர்த்தம். ஆப அபசப்தம், சகாராந்த நபும்சலிங்கம். ஆபஹா ஜலம்னு அர்த்தம், தீர்த்தம், ஜலம். வருணன், பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி வருணன். இந்த வருணனை பூராட நட்சத்திரக்காரா பிரார்த்தனை பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி பிரார்த்தனை பண்றது? வருணன் படத்தை வச்சு 2 நெய் தீபம் போடுறதா? அதை விட எளிமையான வழி இருக்கே. அதனால தான் நாம அரிய பல பொக்கிஷங்களை, சாஸ்திர சம்மதமான பல பூஜா முறைகளோட சேர்ந்து சொல்றோம். அதனால்தான் இந்த சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை சொல்றேன், இருந்தாலும் இதை தினம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை விட நான் சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு முக்கியமா படுறது, இது மறந்து போகுது. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பூர்வாஷாடாங்கிற பூராட நட்சத்திரத்துல பிறந்தவா என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல செப்பு சொம்பு, காப்பர் வெசல், நல்ல செப்பு சொம்பு, ஒரு 200 ml இருந்து 400 ml பிடிக்கிறாப்ல, அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். சின்னதா அழகா தினம் பண்ணணும்னா கொஞ்சம் சைஸ் சின்னதா இருந்தா தினமும் பண்ண தோணும். இல்லைன்னா நமக்கு 4 நாள் பண்ணுவோம், 5 நாள் அலுப்பு வந்துடும். அதனால ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க. செப்பு சொம்பா இருந்தா பெஸ்ட். பித்தளை பரவாயில்ல, வெள்ளி தங்கத்துல இருக்கா ரொம்ப சந்தோஷம். ஆனா எவர் சில்வர்ல இருக்கப்படாது, இரும்பு சம்பந்தமான விஷயத்துல இருக்கப்படாது, அவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் இல்லை. இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பூஜா பொருட்களாக இருக்கிறதுக்கு சாஸ்திர சம்மதம் இல்லை.
நல்ல சொம்பு எடுத்துக்கோங்க. நல்லா தினம் அதை கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. நல்லா அழகா தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதை பூர்த்தியே ஜலத்தை ரொப்புங்க. அதுல ஜலம் பூர்ணமா இருக்கட்டும். வலது கையை அது மேல வச்சுட்டு இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதோத்ரிஸ்தோமஹம் சஜதா பரிஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே விதஸ்தயா ஜீகியே சுனுக்யா சுஷோமயா அப்படிங்கிற வேதம் தெரிஞ்சவா இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு கான்சியஸுக்கு தான் இந்த மந்திரம். ஒரு கான்சியஸ் கொண்டு வரும். இந்த ஜலபாத்திரத்துல கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதாங்கிற சகல தீர்த்தங்களினுடைய அதிபதியான வருணனை தியானம் பண்ணுகிறேன். எல்லா தீர்த்தங்களும் இந்த சொம்புக்குள்ள வரணும். எல்லா தீர்த்தங்களுடைய சன்னிதான விசேஷமும் இந்த சொம்புக்குள்ள வரணும். இந்த பாத்திரத்துக்குள்ள வரணும். இந்த பாத்திரத்துக்குள்ள எல்லா ஜல சன்னிதானங்களும் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய பதியான வருணதேவன் வரணும் அப்படிங்கிற வேத மந்திரம். அந்த வேத மந்திரத்துல கங்கா யமுனா சரஸ்வதிய குறிச்சு சொல்லக்கூடிய மந்திரம். அதை சொல்றதுனால நமக்கு உடனே கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, காவேரி, கிருஷ்ணா அப்படின்னு எல்லா நதியும் நம்ம ஒரு கான்சியஸ் வரதோ இல்லையா, அந்த கான்சியஸை கொடுக்கறதுக்கு தான் மந்திரம். சரி, கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கங்கே யமுனே சைவ கோதாவரி, கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அஸ்மின் ஜலே சந்நிதிம் குரு, இந்த ஜலத்துல அந்த சன்னிதானம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சமஸ்கிருதத்துல. இது சமஸ்கிருதத்துல சொல்லணுமானா வேண்டாம், தமிழ்லயே அழகா சொல்லலாம். தெலுங்குல பேசுறவா தெலுங்குல சொல்லுங்க, கன்னடத்துல பேசுறவா கன்னடத்துல சொல்லுங்க, மலையாளத்துல பேசுறவா மலையாளத்துல சொல்லுங்க. பகவானுக்கு எல்லா மொழியும் சம்மதமான மொழியே. எல்லாமே பகவத் சிருஷ்டியான மொழிதான். யாரும் ஒன்றும் மனுஷ சிருஷ்டியே கிடையாது. எல்லா மொழிகளுக்குமே பகவத் சிருஷ்டித்தமான மொழிகள் தான் எல்லா மொழியுமே. அதனால ஜலத்தினுடைய பாத்திரத்து மேல வலது கையை வச்சுண்டு நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ இந்த ஜல பாத்திரத்துல கங்கை, யமுனே, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவேரி முதலான அத்தனை தீர்த்தங்கள், 3.5 கோடி தீர்த்தங்கள் இருக்கான். 3.5 கோடி தீர்த்தங்கள். அத்தனை தீர்த்தங்களுடைய சன்னிதானமும் இந்த ஜலபாத்திரத்துக்கு வரணும். அவளுக்கெல்லாம் பதியா இருக்கிற வருணன், ஏன்னா அந்த ஜலத்துக்கு பதி, ஜலத்தை யாரு பாலனம் பண்றா? ஆகாசத்திலேருந்து மழை ஜலம்தான் பூமிக்கு வந்து பிரவாகமா ஆறா ஓடுறது. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவம் நமஸ்காரா கேசவம் பதிஹிச்சதி அப்படின்னு லோக பிரசித்தமான ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வந்து அது நதியா மாறுறது. அந்த நதிக்கு ஆதாரபூதமா இருக்கக்கூடிய இந்த நதியை பாலனம் பண்ற, அந்த நதியை காபந்து பண்ற, அந்த நதியை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சக்தி அந்த வருண பகவானுக்கு இருக்கு. அந்த வருண பகவானையும் அந்த பாத்திரத்தில் தியானம். அவ்வளவுதான். வருண பகவானே சப்த கோடி தீர்த்தங்கள், அல்ல 3.5 கோடி பூலோகத்துல மட்டுமே இருக்கான். 3.5 கோடி தீர்த்தங்கள், 7 கோடி தீர்த்தங்கள், அத்தனைக்கும் அதிபதியா இருக்கிற வருண பகவானே இந்த பாத்திரத்துக்கு வாங்கோ. இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஒரு நிமிஷம் உங்க ஜீவன் அந்த 7 கோடி தீர்த்தங்களுடைய அதிபதியா இருக்கிற அந்த வருணனை நினைச்ச க்ஷணம் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது உங்க ஜீவனுக்கும் அந்த வருணனுக்கும். வருணன் வரார். இவ்வளவுதான் விஷயம். வருணன் அப்படிங்கிறது அவரோட இமெயில் ஐடி. வருணன் கூப்பிட்டாலும் அவர் தான் வருவார். ஒரு நம்பர், போன் நம்பர் கொடுத்து ஒருத்தர் கூப்பிட்டோம்னா அவர் தானே வரார். அந்த போன் வச்சுட்டு இருக்கிறவர் தானே வரார். அந்த போனுக்கு உடையவர் தானே வரார்.
எப்படி ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணணும்னா அந்த நம்பரை போட்டா அவர் பேசுறாரோ அந்த மாரி வம் வருணாய நமஹா, ஓம் வம் வருணாய நமஹா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி வருணன்னு சொல்லிட்டாலே போறோம். அந்த வருணன்கிற அந்த தேவதைக்கு கான்சியஸ் சுவாமிநாதன் கூப்பிடாருப்பா நம்மள அப்படின்னு வந்து அந்த தீர்த்த பாத்திரத்துல வந்து உட்கார்ந்துன்னுறார். இப்ப இது வரைக்கும் வெறும் ஜடமா இருந்த அந்த தீர்த்த பாத்திரம், அதுக்குள்ள ஜட்டமா இருந்த அந்த தீர்த்தம், அந்த ஜலம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தீர்த்தம் இல்ல, தீர்த்தி குருவந்தி தீர்த்தா. இந்த ஜலமானது முதல்ல நீங்க என்ன தியானம் பண்றேன், இந்த ஜலபாத்திரத்துல கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி அப்படின்னு இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுடைய சன்னிதான விசேஷமும் இந்த ஜலபாத்திரத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே அந்த ஜலபாத்திரம் தீர்த்த பாத்திரமா மாறிவிடுறது. சுவாமியினுடைய பிரசாதமா இருந்தா அது தீர்த்தம், சுவாமியினுடைய பிரசாதமா இல்லாம ஜடமா இருந்தா அது ஜலம். அவ்வளவுதான் விஷயம். ஜலத்துக்கும் தீர்த்தத்துக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். கங்கைன்னு சொல்லிட்டோம்னா நூப்புற கங்கை சுவாமியினுடைய காலிலிருந்து வெளியில வரா ஒரு ஒரு ரூபத்துல, இன்னொரு ரூபத்துல பரமேஸ்வரனுடைய தலையிலிருந்து வெளியில வரா. இப்படி கங்கை நிறைய நிறைய விஷயத்துல வெளியில வந்திருக்கா. நூப்புற கங்கைன்னு பேரு. சுவாமியினுடைய காலில இருந்து வந்திருக்கா. காலுக்கு அந்த கங்கா ஜலத்தை பிடிச்சி சுவாமி காலுக்கு அபிஷேகம் பண்றாராம் பிரம்மா. மகாபலி சக்கரவர்த்திக்கு பாதாள லோகம் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 உலகத்தையும் பகவானுக்கு அளந்ததுக்கு அப்புறம் அந்த கால பிரம்மாண்டத்துல போய் நின்னுதான் கால். அங்க இருந்து பிரம்மா திரிபதகாமினின்னு அங்க ஓடுற கங்கையில இருந்து 3 உலோகத்திலையும் கங்கை ஓடுறா. அந்த கங்கை ஜலத்தை பிடிச்சி அபிஷேகம் பண்ணாராம். சுவாமி காலிலையும் கங்கை இருக்கார், சுவாமி தலையிலையும் கங்கை இருக்கார், பூமியிலையும் கங்கை இருக்கு. கங்கைக்கு நிறைய சன்னிதான விசேஷம் உண்டு. அந்த சுவாமி பிரசாதமா மாறிடுறது பாருங்க அந்த கங்கா ஜலம். அதனால அது கங்கா தீர்த்தம். அப்படி பிரசாதமா இருந்தால் அது தீர்த்தம், பிரசாதமா இல்லைன்னா அது ஜலம். அவ்வளவுதான் விஷயம். இந்த ஜலமா இருந்தாலும் சரி, தீர்த்தமா இருந்தாலும் சரி, அதனுடைய பதி யாருன்னா வருணன். அந்த வருணனை பிரார்த்தனை பண்ணணும். இந்த பூராட நட்சத்திரம் பூர்வாஷாடா இதுக்குதான் இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இதுக்காக தான் இதை பூர்த்தியா கேட்கணும். இந்த பதிவை ஜலபாத்திரம் நல்லா தேய்ச்சிட்டு ஜலத்துல நிறைய ஜலத்தை விட்டு பூர்ணம் பண்ணுங்கோ பாத்திரத்துல. அது ஜலபாத்திரமா மாறிடுறது. ஒரு நிமிஷம் வலது கை அது மேல வச்சுண்டு எல்லா நதிகளையும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி நீங்க எல்லாரும் இந்த ஜலபாத்திரத்துக்குள்ள வரணுமம்மா, அவெல்லாம் ஸ்திரீகள் வரணுமம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண க்ஷணம் கங்கை வந்துடுறா, கோதாவரி வந்துடுறா, சரஸ்வதி வந்துடுறா, சிந்து வந்துடுறா, காவேரி. இதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன நிறைய பேர் யாத்திரை போறதே இல்லையே நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்பா. சிதம்பரத்துல ஆறே இல்லையே, காவேரி கரையில வாழ்ந்தா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாச்சு. சிதம்பரத்துல போய் ஒரு ஆறு இல்லா ஊர் அழகுபாள்னு பேரு. ஆறு இல்லாத ஊர்ல, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம். ஆறு இல்லாத ஊர் அழகுபாள், நீர் இல்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறு இல்லா ஊர் அழகுபாள் அப்படின்னு சிதம்பரத்துல இருக்கேளே அப்படின்னு கேட்பார். சிதம்பரத்துல சிவகங்கையே இருக்கு. கங்கைக்கு சமமான தீர்த்தமே இருக்கு. அந்த தீர்த்தக்கரையில வாழறேன்னு சொல்லிடுவேன். இன்னொன்னு சொல்லுவேன், நான் தினம் வேத பாராயணம் பண்றச்சே இந்த ஸ்லோகத்தை நினைச்சுப்பேன். இந்த ரிக்வரிகளை, இந்த வேத வரிகளை நினைச்சுப்பேன். இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதோத்ரிஸ்தோமஹம் சஜதா பரிஷ்ணியாம் அசிக்னியா மருத்ருதே விதஸ்தயாஜீகீயே ஸ்ருணுக்யா சுஷோமயா. மருத்விருத்துன்னு பேர் காவேரிக்கு. காவேரிக்கு இன்னொரு பேர் மருத்விருத். அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஜலபாத்திரத்தை தொட்டுட்டா அந்த ஜலபாத்திரத்துல அத்தனை நதிகளும் இங்க வந்துடுறா. அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? வேதம் எனக்கு இவ்வளவு லகுவா பண்ணி கொடுத்துருக்கு, நான் எங்கேயும் தீர்த்த யாத்திரை போறது இல்லைன்னு சொல்லுவேன். என்னன்னா கான்சியஸ்லயே நமக்கு பல சக்சஸ் வந்துடுறது.
ஒரு கான்சியஸ் தான் வேணும் நமக்கு. ஸ்ரத்த, சாதாரண பாஷையில சொல்ல போனா ஸ்ரத்தையிலேயே வந்துடுறது. ஒரு ஜலபாத்திரத்தை எடுத்து அதுல ஜலத்தை பூர்ணம் பண்ணி அதை கையை மூடிண்டு ஒரு நிமிஷம் எல்லா நதிகளும் சன்னிதானமாகணும்னு இங்க பிரார்த்தனை பண்ணினா அங்க வரும். வருது, வரும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவளுடைய பதியா இருக்கக்கூடிய வருண பகவானும் அங்க வரணும்னு பிரார்த்தனை பண்ண வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜலபாத்திரத்துக்கு புஷ்பம் சாத்தி சந்தன குங்குமம் இட்டு தூப தீபங்கள்லாம் காமிச்சு யதாசக்தி ஒரு பழமோ ஒரு கல்கண்டோ ஒரு பாயசமோ ஒரு பாலோ ஏதோ ஒண்ணு என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க. 2 நெய் தீபம் ஏத்தி வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானத்துக்கோ சாயந்தரத்துக்கோ ராத்திரிக்கோ மறுநாளைக்கே கூட சரி, மறுநாள் காத்தால கூட சரி, அந்த ஜலத்தை மறுபடியும் எடுத்து அதை ஸ்நானம் பண்ணிக்கிறதோ இல்ல உள்ளுக்கு சாப்பிட்றதோ பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல தேவதா விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதுல கங்கை வந்துருக்காளே, அதுல வருண பகவான் இருக்காரே, மறுபடியும் அன்னைக்கு மறுபடியும் ஜலத்தை பூர்ணம் பண்ணி இதே மாதிரி எல்லா சப்தகோடி தீர்த்தங்களும் அந்த ஜலபாத்திரத்துக்கு வரணும் பிரார்த்தனை பண்ணி அதுல வருண பகவான் வரணும். இவ்வளவுதான், வருண பகவான் வரணும், இவ்வளவுதான் மந்திரம். வருண பகவானே வாங்கோ, கங்கா அம்மா வாங்கோ, யமுனா அம்மா வாங்கோ, காவேரி அம்மா வாங்கோ. அபிமந்திரணம் வலது கையை மேல வச்சுண்டு அபிமந்திரணம்னு பேர். இப்படி பண்றது பேர் அபிமந்திரணம். வலது கையை மேல வச்சுண்டு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவானை வாங்கோன்னு சொல்லிட்டு புஷ்பம் சாத்தி சந்தன குங்குமம் சாத்தி நெய் தீபம் போட்டு யதாசக்தி நமஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு தீபாராதனை பண்ணிட்டு நீங்க போலாமே. 3 நிமிஷம் ஆகுமா 5 நிமிஷம் ஆகுமா இந்த பூஜைக்கு? பூராட நட்சத்திரக்காரா எவ்வளவு ஜாக்பாட் பாருங்க. எந்த கோவிலுக்கும் நீங்க உங்க தேவதைக்காகன்னு போக வேண்டாம், புண்ணியத்துக்காக போயிட்டு வாங்க. இத்தனை கோயிலுக்கு கொண்டாலும் போயிடும், ஆயிரக்கணக்கில் கோயில் போயிட்டு வாங்க. கோவில் போகிறதுக்கு தான் இருக்கு, சுவாமி சன்னிதானம் தரிசனம் பண்றதுக்கு தான் இருக்கு. ஆனா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு ஆத்திலேயே இவ்வளவு அழகான பரிகாரம் பண்ணிக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம். பரிகாரம் இல்லை, இது பூஜை. ஒரு முறை திருவானைக்காவல் போயிட்டு வரலாம். பஞ்சபூத கஷேத்திரத்துல அது ஜலக்ஷேத்திரம். அப்பு வாயு தெய்வம்னு சொல்லுவோம். அதுல சுவாமி திருவானைக்காவல் சுவாமி ஜம்புகேஸ்வரர், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அகிலாண்டேஸ்வரியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. இந்த பூர்வாஷாடா நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்கிறது. பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஜலரூபியா இருக்காராம் ராஜஸ்தான்ல, புஷ்கருங்கிற இடத்துல. புஷ்கர் குளம் தான் சுவாமி, அங்க இந்த குளமே சுவாமி, புஷ்கர்னு பேரு. முடிஞ்சா ஒரு தடவை அங்க போயிட்டு வாங்கோ. இந்த புஷ்கரம்ங்கிறது ஸ்வயம்பக்த கஷேத்திரம். அப்படின்னா என்னன்னு நம்ம தனியா ஒரு பதிவு போடுவோம். இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் நம்ம சேனல்ல மட்டும்தான் நீங்க கேட்கலாம். புஷ்கர்னா என்ன, அது ஸ்வயம்பக்த கஷேத்திரம்னா என்ன, அது பிறகு ஒண்ணா போடுவோம். நம்ம தான் நிறைய போட போறோமே பதிவு. அப்போ இந்த பூர்வாஷாடா நட்சத்திரம்ங்கிற பூராட நட்சத்திரத்துல பிறந்தவா ஆத்துல செய்ய வேண்டியது ஒரு பாத்திரம், அதுல ஜலத்தை ரொப்பி ஜலபாத்திரத்தை தீர்த்த பாத்திரமா மாத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு மறுநாளோ அன்னைக்கு சாயந்தரமோ அந்த தீர்த்தத்தை நாமளே யூஸ் பண்ணிக்கிறது தான் அவளுக்கு பூஜை. அந்த வருண பகவானுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சுடுறது, அவ எடுத்த காரியத்துல வெற்றி கிடைச்சுடுறது. வருண பகவான் எப்பொழுதும் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கார். அவ எடுத்த அத்தனை காரியங்களையும் வெற்றி கிடைக்கிறது கிடைக்கிறது கிடைக்கிறது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்படி அவளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.